இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்மை படைத்த தேவன் ஒருவர் உண்டு. அதை அறிந்து கொள்ள நாம் விரும்ப வேண்டும். அவரிலே நமக்கு நம்பிக்கை வளர வேண்டும். ஒருவரோடு நமக்கு நம்பிக்கை வளர்ந்துவிட்டால் அவர்களோடு அடிக்கடி பேச விரும்புவோம், உறவாட நினைப்போம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிப்போம். அவரோடு பேசுவோம், அவர் பேசுகிறதை நாம் கேட்போம். அப்படியே அவர்களோடு பேசும்போது எந்த ஒளிவு மறைவுகளுமின்றி எல்லா ரகசியங்களை கூட அவர்களோடு வெளிப்படையாக பேச ஆரம்பிப்போம். அது மாத்திரமல்ல, அவர்களோடு நம்ம பேசுவதை யாரும் நம்மை கட்டாயப்படுத்துவது இல்லை. நாமே விருப்பத்தோடு வாஞ்சையோடு பேசுவோம். அப்படிதான் நம்மை படைத்த தேவனிடத்திலும் ஒரு நேரம், ஒரு காலம், அனுதினம் குறித்து வைத்து, ஒரு இடத்தை தெரிந்து வைத்து, நான் இதை சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருகிறது. அதிகாலையிலே நிறைய பேர் வாக்கிங் போவதை பார்த்துருக்கிறேன். அதில் எங்கெங்கோ வருகிற சில பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வாக்கிங்கை முடிக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல அமர்ந்து அவர்கள் மனம் விட்டு அதிகமாய் பேசி சிரித்து அதற்கு பின் திரும்புவார்கள், தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். அப்படிதான் நாம் விரும்புகிறவர்களை, நேசிக்கிறவர்களை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் வாஞ்சையும் இருக்கும். நம்மை படைத்த தேவனை கூட சந்திக்க வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுமாம், அதுபோல அவரிடம் வாஞ்சித்து நாம் ஓட வேண்டும். தேவனிடம் நீங்கள் பேசி உறவாடுவது தான் ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். அதில் இன்னொரு முக்கியமான காரியம், தெரிந்தவர்களிடத்தில், நம்புகிறவரிடத்தில், விரும்புகிறவரிடத்தில் பேசும்போது நேரம் காலம் போவதே தெரிவதில்லை, இல்லையா? அப்படிதான் தேவனிடம் பேச ஆரம்பிக்கும்போது, அதாவது ஜெபிக்கும்போது டைம் கான்ஷியஸாகவே இருக்கக்கூடாது. அவர்களோடு உண்மையாகவே நீங்கள் விருப்பத்தோடு நம்பிக்கையோடு பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நேரம் போவது தெரியாமல் ஜெபிக்க வேண்டும். தாவீது அவர் ஒரு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார். ஆக அவர் தேவனுடைய வேலையை தவறாமல் இப்படி செய்து வந்ததனால் தேவன் அவருடைய வேலையை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஜெப வாழ்க்கையில் மறைவான ரகசியங்கள் தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடாது. முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். சுய விருப்பமோ உலக விருப்பமோ நமக்கு இருக்கக்கூடாது. பாவம் என்பது அதில் கடுகளவும் இருக்கவே கூடாது. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் பரிசுத்த வேதாகமத்திலே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 33-42 வசனங்களை வாசித்து பார்த்தால், தாவீது ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவாய் இருந்தார். ஒரு வல்லமையுள்ள யுத்த வீரனாய் இருந்தார். உண்மையும் உத்தமமான மனிதனாய் இருந்தார். தேவனுக்கென்று பாடல்களை எழுதி பாடும் பாடகனாக இருந்தார். ஒரு இசையமைப்பாளராக கூட இருந்தார். ஒரு சிறந்த தலைவனாய், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். தேவனுக்கென்று தாவீதின் கூடாரத்தை அவன் கட்டினவன். இவ்வளவு நல்லவனாய் இருந்தும் அவனுக்குள்ளும் இச்சை என்னும் ஒரு இரகசிய பாவம் இருந்தது. இந்த இச்சை அவனை விபச்சார பாவத்தில் தள்ளியது. அவன் தொடர்பு கொண்ட பட்சைப்பாள் என்பவளுடைய கணவன் உரியாவை அதனால் கொல்ல அவன் எத்தனித்தான். அந்த பாவத்தை மறைக்க வகை தேடினான். இந்த இரகசிய பாவத்தின் நிமித்தம் தாவீதனுடைய முழு குடும்பத்தின் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது.
அதாவது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தால், பட்டயம் என்றென்றைக்கும் அவன் வீட்டை விட்டு விலகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவன் உபவாசித்து ராம் முழுவதும் பிரார்த்தனை பண்ணி சுகவீனமாக இருக்கிறது தன்னுடைய பிள்ளை பிழைக்க வேண்டும் என்று கதறுகிறான். ஆனால் 2 சாமுவேல் 12:18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவன் பிள்ளை செத்தான். ஆக இப்படி அந்த குடும்பத்தின் மேல் ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. நம்முடைய குடும்பத்திலும் ஒரு முன்னேற்றமும் காணப்படாமல் தொடர்ந்து வியாதியினாலும் வறுமையினாலும் கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு அலைச்சல்களினாலும் நாம் அலைந்து கொண்டிருப்போமானால் கண்டிப்பாக தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும். சங்கீதம் 32:5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்க முடிகிறது. அவருடைய பாவத்தை, அவருடைய மீறுதலை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபித்தார். தேவன் மன்னித்தார். அதனால்தான் சொல்லுகிறேன், தேவனிடம் பேசும்போது ஜெபிக்கும்போது நமக்கும் அவருக்கும் எந்த விதமான ரகசியங்களை நாம் மறைத்து வைக்கக்கூடாது. எந்த பாவம் இருந்தாலும் அவரிடத்தில் அதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். அதே சங்கீதம் 32:10ஆம் வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நீங்கள் நம்பும்போதோ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை மீண்டும் உங்களை பாவம் செய்யாமல் தடுக்கும். சங்கீதம் 51:1ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீர்களானால் சங்கீதக்காரன், அதாவது தாவீதனுடைய அவ்வளவு அருமையான ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நீங்கள் காண முடியும். ஒருவேளை நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து அறிக்கையிட்டு கொண்டே வரலாம். உமது மிகுந்த கிருபைகளின் இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று கேட்கிறான். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறான். 4ஆம் வசனம், தேவரீர் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உம் கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன் என்று என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். 7ஆம் வசனத்தில், நீர் என்னை ஈசோப்பின் தண்டினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழை வெண்மையமாய் மாறி என்னுடைய பாவத்தை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்கு உள்ளத்தில் தாரும், என் உள்ளத்தை புதுப்பியும் என்று கேட்கிறார். உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று கெஞ்சுகிறார். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் கர்த்தாவே, உற்சாகமான ஆவியினால் என்னை தாங்கும்படி செய்யும் என்று கேட்கிறார். 16-17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிப்பதில்லை, பலியை நீர் தேவன் விரும்புகிறதில்லை, தகன பலிகளிலும் நீர் பிரியமாய் இருப்பதல்ல, தேவனுக்கு ஏற்ற பலி நறுங்குண்ட ஆவிதான், நீதியின் பலிகளில் நீர் பிரியப்படுகிறதில்லையே என்று 19வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆக நாம் செய்த பாவத்திற்காக தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இடைவெளியை உண்டாக்கக்கூடிய எப்படிப்பட்ட மோசமான பாவங்கள், அவைகளை அறிக்கையிட்டு நறுங்குண்ட இருதயத்தோடு அவரை கிட்டி சேர்வோமானால் நிச்சயமாய் தேவன் நம் பாவத்தை மன்னிப்பார். 1 யோவான் 3:6 சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிறவன் எவனும் அவரை காணவும் முடியாது, அவரை அறியவும் முடியாது. 5ஆம் வசனத்தில் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அவர் தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் பாவம் இல்லை, நம் பாவத்தை தான் அவர் சுமந்து கொண்டார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நமக்கு பாவமில்லை என்று நாம் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று எழுதுகிறது. 9வது வசனத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே
நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியங்கள், அவர்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகள், அழிவுள்ள வஸ்துக்களாக வெள்ளி, பொன்னு இவைகளினால் நாம் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே தான் மீட்கப்படுவோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ ஜனங்களே, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்ற நம்பிக்கையோடு தேட வேண்டும். தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிப்பார் என்றும் தேட வேண்டும். ஆக தேவனை உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக, இல்லை உங்கள் இருதயத்துக்கு மிகவும் வேண்டியவராக, நெருங்கினவராக நீங்கள் நினைத்து ஏற்றுக்கொள்வீர்களானால் அவரை சந்தித்து அடிக்கடி பேச ஆரம்பித்து விடுவீர்கள். அவரோடு எந்த ஒரு ரகசியத்தையும் மறைக்காமல் அறிக்கையிடுவீர்கள். நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். நாளடைவில் அந்த தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பித்துவிடும். ஆக அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனும் தேவனுடைய கரங்களில் இருதயத்தில் இரக்கம் பெறுகிறவனாய் இருக்கிறான். ஆக இந்த நாளில் நம்மை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். அவர் நல்லவர். அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மன்னித்தது போல பிறரையும் நாம் மன்னிக்க அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் எப்படிப்பட்ட மறைவான பாவங்கள் யாருக்குள்ளே இருந்தாலும், இதுவரை யாரிடமும் அவர்கள் அறிக்கையிடாமல் இரகசியமாய் வைத்து கொண்டிருந்தாலும், உள்ளே பாவத்தை வைத்து கொண்டு வெளியே பரிசுத்தவான்களைப் போல வேஷம் அணிந்து கொண்டிருந்தாலும், தேவன் அவர்களை தயவாய் மன்னித்து அவர்கள் உம்மிடத்தில் வந்து அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டுவிட கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக இந்த வேளையில் செபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஒரு பாவம் உமக்கும் எங்களுக்கும் நடுவில் பெருஞ்சுவராக இருக்கிறது ஐயா. அது அதிக இடைவெளியை உண்டு பண்ணுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நீங்கள் வந்து தான் எங்களுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த இடைவெளியை ஆமாண்டவரே நீக்கி, நடுச்சுவரை நீக்கி போட்டு ஆமாண்டவரே எங்களை தேவனோடு பிதாவோடு ஒப்புரவாக்கினீர் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. இந்த நாளிலும் உண்மையில விசுவாசம் வைத்து நாங்கள் நீதிமான்களாய் மாற எங்களுடைய பாவங்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய பாவங்களை சில பேர் செய்யாமல் இருப்பாங்க. சில பேருக்குள்ள ரகசிய பாவங்கள், வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான காரியங்கள் இருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து அவர்களை பிரித்தெடுப்பீராக. அந்த பாவங்களை விட்டு அவர்கள் விலக கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய பரிசுத்தம் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய ரத்தம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய நாமம், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சுத்திகரித்து உம்முடையவர்களாய் நீ மாற்றிக்கொள்ள, அவர்களுக்கு மறுபடியும் மறுவாழ்வு கிடைக்க, அன்றைக்கி தாவீது கெஞ்சியது போல ரட்சிப்பின் சந்தோஷம் மறுபடியும் அவங்களுக்கு வர, அவர்கள் வாழ்வடைய, அவர்கள் மறுபடியும் வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்று வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.